நடிகர் கமல் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படத்திலிருந்து இயக்குனர் சுந்தர் சி விலகியது குறித்து எமது செய்தியாளர் நடேசன் எழுப்பிய கேள்விக்கு பொள்ளாச்சி பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். ரஜினி சார் கமலஹாசன் வித் சுந்தர் சி காம்போவில் ஒரு படம் பண்ணுறதுங்கிறதுல கேட்டோன்னா பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் என்ன காமெடிங்கன்னா விலகிட்டாங்கன்னு கேட்டோன்னே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரஜினிகாந்த் கமலஹாசனும் இணைந்து 173 படத்தில் இணைந்து நடிக்க பெரிய அபூர்வமான விஷயம். ஆனால் அந்த படத்துக்கு ஒரு சுந்தர் சிங்கிறப்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்துக்கு நல்லா காமெடி இருக்கும், அருணாச்சல படம் மாதிரி கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும், படம் கொஞ்சம் நல்லா கொண்டு போவாங்க, அண்ணாமலை அருணாச்சல படம் மாதிரி போகும்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுந்தர் சி விலை இருக்கிறது வருத்தம் அளிக்கிற விஷயம். ரஜினியும் கமலும் சுந்தர் சியும் சேர்ந்தால் காமெடி ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். ரஜினியோட காமெடி படம் பார்த்து நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. ஒரே ஆக்ஷன் படமாக தான் வந்துகிட்டே இருக்குது. ரஜினி ரொம்ப எதிர்பார்த்தோம், அது மிஸ் ஆயிடுச்சு. 16 வயது நிலை படத்தில் 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ அருமையாக இருந்துச்சுங்க. அதே போல் இப்போது சுந்தர் சி சேரும்போதுங்க நல்ல காமெடியாக வரும்னு எதிர்பார்த்தங்க. இப்போ பார்த்தா திடீர்னு விலகுனது எனக்கே வருத்தமாக இருக்குங்க. கமல்ஹாசன் காமெடி பண்ணுவார், ரஜினி காமெடி பண்ணுவார். அப்போ சுந்தர் சி சேரும்போது ரொம்ப ஹைடெக்காக இருக்கும்னு நினச்சோங்க. ஆனால் இது போனது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குங்க. நாங்கள் இந்த காம்போ நிறைய எதிர்பார்த்தோம். நல்ல ஒரு காமெடியாக வந்திருக்கும், கலகலப்பாக படமாக வந்திருக்குன்னு எதிர்பார்த்தோம். அது விலகினது கொஞ்சம் வருத்தமாக இருக்க மாதிரி இருக்குது. நடிகர் ரஜினிகாந்தின் புதிய திரைப்படத்தை இயக்கவிருந்த இயக்குனர் சுந்தர் சி அதிலிருந்து விலகியது குறித்து பொள்ளாச்சி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.